அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நான் உங்கள் யோகா மோகன். இன்றைக்கு நான் உங்களுக்கு சிரசாசனம் செய்வது அப்படின்ற ஒரு செஞ்சு காட்ட போகிறேன். இதனுடைய பயன்களை நான் பிறகு இந்த ஆசனம் செஞ்சு முடிவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். குட் மார்னிங் எவ்ரிபடி. டுடே ஐ எம் கோயிங் டு நியூ ஆசனா. த நேம் ஆஃப் தி ஆசனா இஸ் சிரசாசனா. இப்போ நாங்கள் பயிற்சிக்குள்ளே போகணும். ஓகே, ஜஸ்ட் பிகின். இப்போ முதல்ல நாங்கள் இந்த பயிற்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னுக்கு சிரசாசன நிலையில போயிருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு 2 ஆங்கிளில் செஞ்சு காட்ட போகிறோம். இந்தியாவில் ஒன்று முன் பக்கம் காட்ட போகிறோம். இப்போ நான் இந்த பக்கம் இருந்து உங்களுக்கு நான் செஞ்சு கொடுப்பேன். ஓகே, முதல்ல நாங்கள் இப்படி இருந்து கொள்ளணும் சிரசாசன நிலை. ரெண்டாவதாக கைகளை சின்முத்திரையில் அப்படி வச்சு கொள்ளுங்க. ஒரு ஆழமான மூச்சு 2 எடுத்து விடுங்க. ஓகே, நாங்கள் பயிற்சிக்குள்ளே போவோமா. ஒரு கையில் இந்த நிலையில் வச்சு அடுத்து இங்கே தள்ளி வச்சுக்கொண்டு தலை எப்படி வைக்கணும். இந்த நிலையிலிருந்து ஆழமான 2 மூச்சுகள் எடுத்துக்கணும். இப்போ நான் இந்த சைடில் உங்களுக்கு சைட் ஆங்கிள் இல்லை, நான் சிரசாசனத்தில் நிற்கின்ற விஷயம் தெரியும். இப்போ நான் இந்த முன்பக்கம் உங்களுக்கு தெரிகிற மாதிரி நிற்க போகிறேன். என்னென்னா உங்களுக்கு இந்த கை எல்போலாம் இந்த நிலையில் இருக்குது, இப்படி வைக்கலாம்ன்ற ஒரு விஷயம் விளக்கமாக நான் முன்பக்கமாக செய்கிறேன். அதுக்கும் இதே மாதிரி தான் ஓகே. இப்போ நாங்கள் சிரசாசனம் எப்படி செய்கிறோன்ற விஷயம் இப்போ நாங்கள் பார்த்தோம். நாங்கள் இப்போ இதில் என்ன சொல்ல போகிறோம்னு சொல்லிட்டோம்னா, இப்போ நாங்கள் சிரசாசனம் செஞ்சு முடிஞ்சிடும். ஓகே, இந்த ஆசனத்தை யார் யார் செய்யக்கூடாதுன்ற விஷயத்த நான் உங்களுக்கு முதல்ல சொல்கிறேன், சரியா? அப்போ யார் யார் செய்யக்கூடாதுன்னு சொல்லி சொன்னால், கழுத்தில் வலி உள்ளாக்கள் செய்யக்கூடாது, முதுகெலும்புல பிரச்சனை இருக்கிறார்கள் செய்யக்கூடாது, கட்டாயம் செய்யக்கூடாது. இது செய்யக்கூடாது, செய்யறதுக்கான முயற்சியும் செய்யக்கூடாது. இப்போ முதல்ல என்ன சொல்ல போகிறோம்னு சொல்லி சொன்னால், ஒரு விஷயம், இந்த ஆசனத்தின் பயன்கள் சொல்ல போகிறோம். நம்மளுடைய இரத்த ஓட்டம் மிகவும் சீராக போகும். நாங்கள் தலகுகளாக நிற்கும் போது அவ்வளவு காதங்கள், பால், முழங்கால், இடுப்பு, வயிறு எல்லா இடங்களுக்கும் இரத்த ஓட்டம் அப்படியே கீழே சீராக வரும். நம்மளுடைய எல்லா உடம்புல இருக்கிற எல்லா இடங்கள்லையும் இரத்த ஓட்டம் சீராக போகும்னு சொல்ல முடியாது. இப்போ அந்த இரத்த ஓட்டம் சீராக போகாதனால சில உறுப்புகள் சரியான முறையில் இயங்காது. அப்போ சரியான முறையில் இயங்க வைக்கிறதுக்கு ஒரே விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால், இப்படி நாங்கள் தலகுகளாக நிற்கும்போது எங்களுடைய இரத்தங்கள் போக வேண்டிய இடங்களுக்கு அவ்வளவுக்கு போயிட்டு ஒரு புத்துணர்ச்சி. மிக முக்கியமாக என்னென்னு சொல்லி சொன்னால், மூளைக்கான இரத்த ஓட்டம் சிறப்பாக போய் சேரும். அப்போ மூளை இப்போ இந்த உடம்புல
அவ்வளவு பார்ட்ஸ்களையும் இயக்குறது மூளை. இப்போ மூளை சுறுசுறுப்பாக இயங்கினா தான் மற்ற உறுப்புகளும் சுறுசுறுப்பாக இயங்கும். இதை பள்ளிக்கூட மாணவர்கள் வந்து கட்டாயம் செய்யணும், முதியோர்கள் செய்யணும், எல்லாருக்கும் இது பொருந்தும். ஆனால் எடுத்த உடனே இந்த ஆசனம் நாங்கள் செய்ய முடியாது. படிப்படியாக தான் இந்த ஆசனத்தை நாங்கள் செய்யலாம். இந்த ஆசனத்தை படிப்படியாக செய்யறா எப்படி? முதல்ல வந்து ஒரு பயிற்சியாளர்கிட்ட போயிட்டு நீங்கள் இந்த ஆசனத்தை தனியாக வீட்டில் செய்யக்கூடாது. உதவிக்கு யாரையாவது வச்சுக்கொள்ளணும். அப்படி நீங்கள் செய்யும் போது அப்படி செய்யத்தான் போறீங்கன்னு சொல்லி சொன்னால் வீட்டை ஒரு சிவத்தை முதல் இந்த மாதிரி ஒரு சிவரை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதில் வந்து முதல் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கு முதல்ல கீழே ஒரு மெத்தை விரிப்புகளை விரிச்சு கொள்ளலாம். தனியாக இந்த ஆசனத்தை வீட்டில் செஞ்சு பார்க்கக்கூடாது. அப்படி தனியாக செஞ்சீங்கன்னு சொல்லி சொன்னால் கழுத்து இதுகள் சம்மந்தப்பட்டது தானே. அடுத்தது இன்னொன்று, இப்போ நாங்கள் இந்த சிரசாசனம் செஞ்சு வந்ததுக்கு பிறகு கழுத்தை வந்து இறுக்கமான நிலையில் இருக்கும். அதை நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் முதல்ல மேலும் கீழும் இவ்வாறாக செய்துவிட்டுக் கொள்ளணும். செஞ்சுக்கொண்டு அந்த இறுக்கங்கள் குறையும். மற்றது எப்போவுமே சிரசாசனம் செஞ்சதுக்கு பிறகு நாங்கள் வந்து உடனே எழும்பக்கூடாது. நான் உங்களுக்கு இருந்து காட்டின மாதிரி இப்படி சிரசாசனம் செஞ்ச வாக்கிலே அப்படியே காலை கீழே கொண்டு வந்த கையோடய நாங்கள் இந்த நிலைக்கு போய் அதன் பிறகு தான் எழும்பணும். சரி, ஓகே. இன்றைக்கு நான் உங்களுக்கு சிரசாசனம் செய்வது எப்படின்றது உங்களுக்கு சொல்லி காட்டினேன். ஓகே, நான் என்னுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நாளை ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் யோகா முகம்.